It is always a pleasure for me to come to Puducherry. எனக்கு எப்பொழுதுமே புதுவைக்கு வருவது என்று சொன்னால் ஒரு மகிழ்ச்சியான அனுபவமாக இருக்கும். In fact, if there is a mistake I have made, I have not come here as much as I should have come here. நான் அடிக்கடி இங்கு வருவதற்கு ஆசைப்படுவது உண்டு. ஆகவே உங்களை எல்லோரையும் பார்ப்பதற்காக உங்களை தேடி இங்கே வந்திருக்கிறேன். It is not just the natural beauty of this place which is unmatched, but also the love, affection and character of the people of Puducherry, which I appreciate. இங்கே வருவதற்கும் இந்த மண்ணை நேசிப்பதற்கான காரணம் இந்த மண்ணினுடைய இயற்கை வளம் மட்டுமல்ல, இந்த பகுதியிலே வாழ்கின்ற உங்களுடைய அன்பு, உங்களுடைய நட்பு, உங்களுடைய அருமார்ந்த தோழமை, இவற்றையெல்லாம் நினைத்துத்தான் இங்கே அடிக்கடி வருவதற்கான ஆசைப்படுகிறேன். But when I come here these days, there is always a little bit of sadness that I feel, because the state is not run by the people of the state. ஆனால் இப்பொழுது இங்கே வருகின்ற போது என் மனதில் கவலைகள் நிழலாடுகிறது. ஏனென்று சொன்னால் இந்த மாநிலத்தை நடத்துகின்ற முறை, இப்பொழுது இந்த மாநிலத்தை நடத்துகின்றவர்கள், ஆட்சி செய்கின்றவர்கள் இந்த மாநிலத்தின் மண்ணின் மைந்தர்கள் அல்ல. அவர்கள் எங்கேயோ இருந்து இந்த மாநிலத்தை ஆட்சி செய்கிறார்கள். It is pretty clear that the government in Puducherry is not the expression of the people of Puducherry, but is actually imposed from Delhi. இங்கே நடக்கின்ற அரசு இந்த மக்களுடைய விருப்பத்தையும் வேட்கைகளையும் உள்வாங்கிய அரசு அல்ல. எங்கேயோ இருந்து இருக்கின்ற சிலர் இந்த மக்களின் மீது திணிக்கின்ற கருத்துக்களின் அடிப்படையிலே நடத்தப்படுகின்ற அரசாக இந்த அரசு இருக்கிறது. There has always been the question of full statehood. It was promised by the BJP. They have not given it. We are fully committed to giving Puducherry full statehood. பாஜகவினுடைய கொள்கைகளையும் சித்தாந்தங்களையும் இந்த மண்ணிலே புகுத்த நினைக்கிறார்களே உரிய புதுச்சேரியினுடைய மக்களுடைய எண்ணத்தை உள்வாங்கி அவர்கள் விருப்பத்தை ஏற்றுக்கொண்டு நடத்துகின்ற ஆட்சியாக